நம்பாதீங்க. டாடிமா ஏம்மா அவனை போட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்க? அண்ணன் என்ன பண்ணாரு இன்னைக்கு? சரக்கு அடிச்சுட்டு உளறாரு. இப்போ விஜய் டாடி இந்த விஜய்க்கு என்னன்னு கேள்வி புரியுது. என்னப்பா சண்டைக்கு வரியா? டைம் చూసుకొని ఇది కట్ చేయండి. 55 వచ్చుకుంటే కట్ చేయండి. 51 వచ్చేటప్పుడు కట్ చేయండి. కట్ చేయవద్దు. హైలైట్ వచ్చేస్తే சரி 51 వచ్చేది. சண்டைக்கு வரியா சொல்லு. என்ன கதை உன் கதை? விஜய் மாஃபியா மாஃபியா எம்எம்எஸ் விஜயா? என்ன உன் கதை சொல்லு. போயிட்டு பார்க்கற என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? டாடி உமா ஆண்டியை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ராம் போட்டிருக்கோம். ஐயோ லெவல் 15 வரைக்கும் தான் நான் இருக்கலாம்னு நினைச்சேன். என்னோட டைம் முடியுது ராம், நான் போறேன். சீதாடிக்கு சாப்பிட்டியா விஜய்? என்ன பண்ற? நான் சரக்கெல்லாம் நாளைக்கு வந்தா நான் கேட்குறேன். மாமா விளையாட்டுக்கு சொன்னார் நீ கோச்சிக்கிட்டேன். ஆனால் நேற்று ஒன்றும் சொல்லலை, சிரிச்சுட்டு தான் போட்டு போனோம். பட் ஏன் வரலன்னு அது இங்க ஒருத்தர் அந்த ராமுன்னு ஒருத்தர் பண்ணிய கட்டினாரு நேற்று. என்னன்னு ஒரு பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும் அப்படின்னுட்டு. அதனால நான் சொன்னேன். அது வந்து சொல்லிட்டு இல்லைன்றாரு. என்ன பண்றது? நான் இதெல்லாம் ரொம்ப மோசம். ஒரு சின்ன பையனை போட்டு இப்படி கலர் ராமு தான் சொன்னது. ராமுவை கேள்வி பண்ணி கட்டினது. அப்புறம் நம்ம சும்மா இருக்க முடியுமா கேட்டுட்டு? அதனால சரி ஓகே நான் நீ சொல்லிடுறேன்ட்டு சொல்லிட்டேன். அவ்வளோதான். அந்த பொண்ணு வரல. நான் என்ன பண்ணட்டும்? அக்கா மறக்காம வாட்ஸ்அப்பில் எடுத்து பாருங்க. அப்புறம் இருக்கு மாமா. மாமா யாரு கூட பேசிட்டு இருக்காரு? மாமா இன்னொரு லைவ்ல பேசிட்டு இருக்காரு. அதுல யார்கிட்டயும் அவர் சொந்த கதையை கதையை சொல்லிட்டு இருக்காரு. சாப்பிட்டீங்களா விஜய்? நாங்க இது சாப்பிட்டோம், மீன் குழம்பு. நான் கேக்குறேன் ராம், லைவ் க்ளோஸ் பண்ணா என்ன? மீன் குழம்பு, ரசம், அப்புறம் ஆமா 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 வச்சிருக்கவா முட்டை. ஆமா ஆமா பிரியா இன்னொரு ஐடி இருக்குல்ல, உங்கள் சுமி சதீஷ். இது சதீஷ் சுமி. தேங்க்யூமா பிரியா, தேங்க்யூ ஸோ மச். ராம் தேங்க்யூ ராம். டைமே இருக்க மாட்டேது. அதனால தான் அவங்க ரொம்ப டல்லாக இருக்காங்க. அவங்களுக்கு தூக்கம் சரியாக கிடையாது. அவங்க தூங்க விட்டாக்கா 2 நாள் தூங்குவாங்க. இப்போ சரியாக தூங்குறது இல்லை கொஞ்ச நாளாக. அதுதான் அவங்களுக்கு அப்படி 2 நாளாக தூங்குவோம். ஏன்டாடுமா இப்படி லாஸ் விட்டாங்க? அதுதான். நேற்று நைட்டு படுத்துனாக்கா அடுத்த நாள் காலையில் தான் இருந்திருக்கேன். பிரியா உனக்கு தெரியும், நீ மறந்துட்ட. முன்னாடி நான் வச்சிருந்த ஐடி சுமி சதீஷ்னு இருந்திருக்கும், அஃபிஷியல்னு இருந்துச்சு. அதை நான் நேமை சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் சுமி சதீஷ்னு சேஞ்ச் பண்ணிட்டேன் நேம். என்னை பார்த்தா நான் சரக்கடிக்கிற மாதிரி இருக்கிறேன். என்னை கூட்டு போய் செக் பண்ணி பாருங்க, ஆல்கஹாலே இருக்காது என் உடம்பு. அப்படி தெரிஞ்சு உங்களுக்கு நான் என்ன பண்றது? நான் கேட்குறேன் அப்படி கவலைப்படாத, ஃபீல் பண்ணாத. நான் கேட்குறேன், லைவ் முடிட்டு நான் பேசுகிறேன். ஏகே உள்ள ஏறுங்க. ஏகேவுக்கு ஸ்பேனர் கொடுக்கலையா? அப்படியே கொடுத்துருவேன். ஆதி வெல்கம். ஆதி கொடுங்க. ஆதி ஸ்பேனர் கொடுக்குறோம் உங்களுக்கு. யாராச்சும் பேட் கமெண்ட் வந்தால் ரிமூவ் பண்ணி டைம் அவுட் கொடுங்க. டைம் அவுட் கொடுங்க. அப்படியாக்கா இருக்கு. பார்த்துட்டு வா. நம்பிட்டேன் பிரதர். எதை நம்ப போகிறீங்க? எதை நம்பணும் புரியல. செக் பண்ணுங்க. ஐயனா ஹாய். ஃபீல் பண்ணலக்கா. புரியல. யார்? நானா? ஃபீல் பண்ணலக்கான்னு போடுறேன். புரியல ராம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? அப்படிங்களா பிரதர்? நான் என்ன பண்ணுறேன்? உதயகுமார் ஹாய். என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு பிரியாணியா? அவங்க லைவ்ல இருந்தா போட்டாங்க. யார் போட்டிருக்காரு? இவர் கமெண்ட் போட்டாரு. அது யாரோ வந்து இவர் போட்டது வந்து சிலுக்குன்னு போட்டிருந்தாரா. அவர் வந்து இதுல ராம் போட்டிருந்தான். யார் பேட் கமெண்ட் போடுறாங்களோ அவங்க அம்மா சிலுக்குடான்னு போட்டேன். நான் சொன்னேன் அவங்க அம்மா சிலுக்குக்கும் மேலேன்னு சொன்னேன். அதுக்கு ஆதி இதுல என்ன பண்ணாரு, இதுல போட்டது தெரியாத என்னமோ சிலுக்குன்னு சொன்னீங்கன்னு டைப் பண்ணாரு. நான் படிக்கிறதுக்குள்ள அது சரண் பிரதர் தெரியாம ரிமூவ் பண்றாரு. ஒரு நாள் பேட் கமெண்டா இருக்கும்னு நினைச்சிட்டு அவர் ரிமூவ் பண்ணிட்டாரு. நான் பார்த்துட்டு தான் இருந்தா அதுக்குள்ள கூப்பிட்டேன். இவரு என்னம்மா சாப்பிட்டியா? இல்லை டைம் அவுட் கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. ஆமாம்மா நீ இங்கே வந்துட்ட. அப்படிலாம் இல்லை விஜய். வாங்குங்க வாங்கியே சாப்பிடுங்க.